செல்வா சைட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய மனோரா அப்படிங்கிற இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூரிலிருந்து 60 கிலோமீட்டரிலும் பட்டுக்கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. ஒரு கடலோர ஊர் தான் இந்த மனோராங்கிறது ஊர். இதுக்கான ஏன் இந்த ஊருக்கு மனோரா அப்படின்னு பேர் வச்சதை வந்து நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். நம்ம உள்ளே வந்து போகும்போது இவங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப குறைவான விலையில் ஒரு நபருக்கு வந்து ₹5 தான் வசூலிக்கிறாங்க. நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நுழைவு கட்டணமாக ₹30 வந்து நீங்கள் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே என்ட்ராகும் போதே மனோரா சிறுவர் பூங்கா வந்து இருக்குது. நீங்கள் போகிறதா இருந்தால் காலையில் 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள போங்க. அப்போ போனால் தான் திறந்துருக்கும். நீங்கள் இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்க முடியும். அங்கங்கே வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைம் வந்து பார்த்துங்க. காலை 10 மணிலேருந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து என்ட்ரன்ஸ் நமக்குள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு தோற்றம் வந்து நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, அது நம்ம வந்து அகழி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலத்தில் வந்து மன்னர் வந்து பாதுகாப்பு இருக்கிறதுக்காக இதை சுற்றி வந்து முதலைகள் வந்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அகழியை தாண்டி தான் நம்ம போகணும். அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா வந்து இந்த அகழியை வந்து தாண்டி போகிறதுக்கு வந்து ஒரு பலகை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ராகணும் அப்படின்னா வந்து அங்கங்கே வந்து ஒரு சின்ன குகை மாதிரி தங்கியிருக்கிறதுக்கோ இல்லை பதுங்கி இருக்கிறதுக்கோ காவலர்கள் தங்கியிருக்கிறதுக்கு ஒரு அழகான இடம் வந்து அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க. இதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அதிகப்படியான டெக்னாலஜிஸ் வந்து கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரியான ஒரு அமைப்பு வந்து செஞ்சுருக்கிறாங்க. அகழி வந்து திறக்கிறதுக்கு மெஷின் மூலியமாக நமக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த தொல்லியல் துறை வந்து பழங்கால பராமரிப்பு முறையை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம வந்து போகும்போது பராமரிப்பு பணி வந்து நடைபெற்று இருந்ததால் அங்கே வந்து கம்பெல்லாம் கிடந்தது. நம்ம சில இடங்களுக்கு வந்து மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க. முழுமையாக நம்ம போய் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு 4 மாடி மட்டும் பார்த்தோம். மேலேருந்து பார்க்கும்போது மிக பிரமிப்பாக தெரிஞ்சது. ஏன்னா இதோட கட்டமைப்பு வந்து பார்க்குறதுக்கு மிக அழகாக இருந்துச்சு. நீங்கள் எப்போயாவது போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை போகலை அப்படின்னா எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஐடியா கிடைக்கும். அங்கேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க லைட் ஹவுஸ் வந்து தெரியும். ஏன்னா பீச் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே லைட் ஹவுஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இதோட வரலாறு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வரலாறை வந்து கொஞ்சம் கவனிங்க. ஒரு ஃபோட்டோஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து இதை கடைசியில் வந்து நான் காமிக்கிறேன். இன்னும் விரைவாக வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நம்ம மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நான் இப்போ வந்து இந்த பீச்சுக்கு வந்து வந்துட்டேன். இந்த பீச்சுக்கு வந்து வரும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு டீ ஷாப் இருக்குது. நீங்கள் டீ ஷாப்பில் இருந்தால் டீ சாப்பிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போட்டிங் வந்து போகிறா இருந்தாலும் போகலாம். போட்டிங் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா